Bless every single hand that is sown into your kingdom. இந்த விதைக்க முடியாமல் இருக்கிறவருடைய பொருளாதாரத்தை கர்த்தர் பலப்படுத்துவீராக. Lord, strengthen the finances of those who are not able to sow today. கர்த்தர் ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் இந்த பொருளாதாரத்தை சபையின் பக்தி விருத்திக்கு நாங்கள் பயன்படுத்த தேவ ஞானத்தினாலே கர்த்தர் நிரப்புங்க. Lord, fill us with your wisdom to utilize these finances for the growth of our church. எங்களுடைய சபையிலே கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பொருளாதாரத்திலே ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருப்பார்களாக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். Lord, I bless and pray that everyone who comes into this church will be blessed financially. கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. Lord, bless every single person here. இப்பொழுதும் வார்த்தைக்காக நாங்கள் கடந்து போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசு. Lord, right now as we move into listening to your word, Holy Spirit, minister to us. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளதான பட்டயம், எங்களோடு கூட அது கிரியை செய்வதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, your word is a double-edged sword. Lord, we pray that it will create new things within us. தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசு. Lord, continue to minister to us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. Amen. Amen. Please be seated. மறுபடியுமாக உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். I'd like to welcome you once again in the name of Jesus. நீங்க நினைக்கலாம் என்னடா பாஸ்டருடைய வாய்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. You might think why my voice is like this. என்னோட கடந்த ஒரு வாரமாக இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்காக அங்க இங்கே அலைந்து ஒவ்வொரு காரியங்களை செய்து கொஞ்சம் சரீரத்தில் இந்த நாளில் பலவீனமாய் நான் இருக்கிறேன். For the last 1 week or so, we've been traveling up and down for various things, and I'm a little weak as a result of that. தொடர்ந்து எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Please continue to uphold me in your prayers. அது மட்டுமல்ல, உங்களை எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். and உங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் உங்கள் மூலமாக நேற்றுத்தனத்தில் அவர் மகிமை பெற்றார். Not only that, I would like to bless each one of you in the name of Jesus. The Lord was glorified yesterday through all the celebrations that took place. நேத்து எல்லாரும் நேர்த்தியுமாய் நன்மையுமாக ரொம்ப அழகாக உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்க பண்ணீங்க. Yesterday all of you gave in your best and all your performances were wonderful and it was good. இன்னைக்கு கொஞ்சம் பேர் இங்க இல்ல. Today some of you are not here. ஆனாலும் இங்க கடந்து வந்த எல்லாரும் நேற்றுத்தனத்துல வந்து நடனமாடி ஒவ்வொரு ப்ரோக்ராமை செய்த ஒவ்வொருவருக்கும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Put our hands together for everyone who performed yesterday and gave in their best. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நேற்றைய ப்ரோக்ராம் ஒரு ஆசீர்வாதமா இருந்தது? For how many of you was it a blessing yesterday? Very good, nice. ரொம்ப அழகாக அலெக்ஸ் பிரதர், டேனி பிரதர் and the team எல்லாம் நல்லா, and brother John எல்லாம் அருமையாக, எபி எல்லாம் நல்லா டிராமா பண்ணாங்க. All the brothers here, brother Alex, brother Sam, brother Ebby and brother John, you did a wonderful performance with the skit. And also Rashika sister, Kiran sister and Bhuvaneshwari sister, all of you நல்லா அழகா டான்ஸ் பண்ணிருந்தீங்க. And also the three sisters, Rashika, Bhuvaneshwari and Kiran, you danced beautifully yesterday. And also Joshua, Jason, Jeremy, அவர்கள்லாம் அருமையாக எத்தனை பேர். And also the three boys with a surprise dance, it was wonderful. Jeremy, Joshua and Jason. Everybody was very well taking part and you all did a great job. எல்லாரும் அருமையான காரியத்தை நீங்கள் செய்தீர்கள். All of you did a marvelous work together. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். May God bless each one of you. ஏனால் நீங்கள் கர்த்தருக்கென்று நீங்கள் செய்ததான எல்லா காரியத்தையும் அவர் அறிகிறார். Because God knows and He's got it into His account everything that you do for Him. அதனால நீங்கள் எடுத்ததான ஒவ்வொரு பிரயாசங்கள், எவ்வளோ பிராக்டிஸ் நீங்க செஞ்சீங்க, வந்து டிராவல் பண்ணி நைட்டு வந்து சிலவங்கெல்லாம் நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு நல்லா வீட்டுக்கு போயிருக்கிறீங்க. All the efforts that was put behind this, and also many of you sacrificed your time and you had to travel late back home and slept at 2 a.m., 3 a.m. ஆனால் இதுக்கெல்லாத்திற்கும் கர்த்தர் ஏற்ற பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். But for all of these efforts, God will richly, correctly reward you. அதனாலே ஆண்டவருக்காக செய்கிறவர்கள் ஒரு பொழுதும் ஒரு விதத்திலும் குறைந்து போக மாட்டீர்கள். Whatever you do to the Lord, you will never go empty-handed. இதற்காக ஜெபித்ததான உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். I would also like to bless everyone who's prayed for this. ஆமென். இனி வருகிறதான வருடத்தில் இன்னும் நம்ம ஒரு
இன்னும் நம்ம வேற நல்ல லெவல்ல நம்ம ப்ரோக்ராம் நம்ம செய்வோம். In the coming year, we are going to take it one step further and we are going to do it even better than the year And before. once again, now let's put our hands together for all the participants who participated. Thank you and God bless you all. Amen. Wonderful. Right. Today we have the word of God. கர்த்தருடைய வார்த்தை நம்ம மத்தியிலே அருமையான பிரதர் பிரைஸ் நம்ம மத்தியிலே பேச போகிறார். We have Brother Prayson who's going to deliver God's word today. அதனால எல்லாரும் நல்ல உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி பிரைசன் அவரை Can வரவேற்போம். we all put our hands together and warmly welcome Brother Prayson? How many of you are ready to listen to the word of God? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க கடவுளோட வார்த்தையை கேட்க? Amen. Wherever God's word is, there is definitely deliverance. ஆண்டவருடைய வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்க விடுதலை இருக்கிறது. When the word comes forth, He can change your life. அந்த வார்த்தை வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமா சீரமைக்கிறது. He can transform your life. நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமா மாற்றுகிறது. He can make your life better. நம்முடைய வாழ்வு இன்னுமாய் முன்னேற்றத்துக்கு நேராக அழைத்து செல்கிறது. We might have sickness, but He can transform you. பலவீனம் இருந்தாலும் அது எல்லாம் மாறும். We might have pain, sorrow, He can change that. வலி வேதனைகள் இருக்கும் கர்த்தர் அவைகளை எல்லாம் மாற்ற வல்லவராய். We don't know what's going to happen tomorrow, but when He's with you, He's able to change your life and make it for better. நாளை என்ன நடக்கும் என்று தெரியாது, ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி மறுசீரமைப்பை உண்டு பண்ணுவார். Even if the whole world is against you, we know that God is for you so that you can overcome the world. இந்த முழு உலகமே நமக்கு எதிர்த்து நின்றாலும் இவைகளை எல்லாம் மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். So do anyone remember what we were talking before, like before 3 weeks? ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக நான் பேசின யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? What are the topics we were covering about? என்ன தலைப்புல பேசினோம்? What is in the valley? About hearing the word of God. தேவனுடைய வார்த்தை கேட்பதை பற்றி நாம் பார்த்தோம். So what are the benefits of hearing the word of God? ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதனால வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று பார்த்தோம். You became noble. அதன் மூலமாய் நீங்க பரிசுத்தமாகறீங்க. You become healed. குணமடைகிறீங்க. Your answers gets quickly. உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் வருகிறது. While the word is coming forth, you will have the miracle and the blessings for your life. வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அற்புத அடையாளங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ்வரும். So we've been going through many other things like authority over sickness, authority over pain, authority over sorrow, many things we've been going through. வலி வேதனைகள் பலவீனங்கள் அதன் மேலே உள்ள அதிகாரத்தை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். Because of Jesus we have authority over all the pain, sorrow, sickness. இயேசுவின் மூலமாய் எல்லா வியாதி வியாகுலங்கள் எல்லாத்தின் மேலேயும் அதிகாரத்தை நாம் கொண்டிருக்கிறோம். But today specifically we want to focus on one more thing. Apart from the sickness, pain, sorrow, we are going to see the authority over death through Jesus Christ. பலவீனம், நோய், கஷ்டங்கள் இதைகள் எல்லாம் தாண்டி மரணம் என்கிற ஒரு காரியத்தை எப்படி நாம் மேற்கொள்வது இயேசு கிறிஸ்து மூலமா என்கிறதை நாம் பார்க்க போறோம். Because that is the worst thing that kind of person can have. அதுதான் மனுஷனோட வாழ்க்கையில நடக்கிற மிக மோசமான ஒரு காரியம். When the thing what we fear is death. நம்ம அதிகமா பயப்படுகிறது ஒரு மரணத்தை பற்றி தான். When we fly in aeroplane, we are not scared about flying. We are scared about death. பிளேன்ல பறக்கும் பொழுது பறக்கிறதை பற்றி பயப்படுகிறது இல்ல, மரணம் நிகழுமோ என்று பயப்படுகிறோம். When we are sick, when we really think, we are not scared about sickness, but what it results in. பலவீனம் இருக்கும் பொழுது பலவீனத்தை குறித்து அல்ல, இந்த பலவீனம் இன்னும் எதற்கு நேராக நம்ம அழைத்து செல்லும் என்கிற பயம் நமக்கு உண்டு. The problems, the things whatever comes against you, it's not the things what is coming against you is the main fear. If you see the root cause, the death is behind that. நமக்கு பிரச்சனை எல்லாம் வரும் பொழுது அது எங்கிருந்து வருகிறது என்று அல்ல, அந்த பிரச்சனை எதற்கு நேராக அழைத்து செல்கிறது என்பதுதான் மரணத்திற்கு நேராக அழைத்து செல்கிறது. So if you see the root of everything is the fear of death that can bring everything else. எல்லா பிரச்சனைகளின் மத்தியில வேறாய் இருப்பது இந்த மரணத்தின்குரிய காரியங்கள் தான். இதுதான் மோசமானதாய் காணப்படுகிறது. If a man can overcome the fear of death, he can overcome anything in this world. மரணத்தை குறித்ததான பயத்தை மாத்திரம் நாம் மேற்கொள்ள பழகிவிட்டால் வேற எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. Because the one thing, the fear of death could bring anything in your life. மரணத்தை குறித்ததான பயம் நம்முடைய வாழ்க்கைக்கு எது வேணா கொண்டு வரலாம். The fear of death can bring sickness in your life. மரணத்தை குறித்த பயம் நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்களை கொண்டு வரும். The fear of death can bring you sickness, sorrow, pain, and everything comes only because of that. மரணத்தை குறித்ததான பயம் வியாகுலம் பலவீனம் எல்லா
கஷ்டமான காரியங்களையும் கொண்டு வரும். But if you are not scared about death, you can overcome anything in this world. மரணத்தை குறித்ததான பயம் இல்லாமல் இருக்கும்போது வாழ்க்கையில எதையும் தாண்டி அதை மேற்கொள்ள முடியும். That is the exact thing which we are going to see today. அதுதான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். If you see here, this is one of the most important topic which you generally don't hear from churches or anyone anywhere else. இடங்களிலும் அதிகமாக பேசக்கூடாத ஒரு தலைப்பு இது. Because this is most important, and if you can overcome the fear of death, you can keep on growing, you can overcome anything in your life. இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. மரணத்தை குறித்ததான பயத்தை மேற்கொள்ளும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெறுகிறோம். Okay, what do you say about like in death in Bible, what Bible says like how long we are going to live? வேதாகமத்துல மரணத்தை பற்றி என்ன சொல்லுகிறது? எத்தனை ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ முடியும்? How long? எத்தனை ஆண்டுகள் வாழுகிறான்? 70 to 80. 70 இருந்து 80 ஆண்டுகள். Oh yeah, that's what we see from Bible. In Psalms 90:10 we read, by strength, normally a man expect to live at 70, but with strength it's 80. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80 போனாலும் அது சஞ்சலமாக தான் இருக்கும். Even when we go to 80, we will have pain and sorrow. 80 வயது வரை போனாலும் அங்க பலவீனமும் கஷ்டமும் அங்க இருக்கிறது. But the thing is that is a verse. Is that verse written to you? அந்த வசனம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறதா? That is a key question. அதுதான் ஒரு சிறப்பான ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. Because the whole Bible is written for you, but not every verse is written to you. எல்லா வேதாகமத்தில் இருக்கிற அத்தனை வசனங்களும் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அது இருக்கிற எல்லா வசனங்களும் நமக்கு மாத்திரமே எழுதப்பட்டதல்ல. So we need to clearly interpret where to whom it says. அது யாருக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Because if you believe my age is 70, with strength I'm going to be 80, only when you have sickness at the age of 50, slowly your body will get more sickness and you will die at 70. 50ல எனக்கு பலவீனம் வரும் பொழுது 60 70ல இன்னும் அதிகமாக பலவீனம் கூடி நான் மரிக்கிறவனாய் நான் காணப்படுகிறேன். God can't bless you more than what you believe. நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு மேலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. Tell the person next to you, God can't bless you more than you believe. அருகில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களோட விசுவாசத்தை தாண்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. So the main thing is like you need to change your mind. முக்கியமான காரியம் என்ன? உங்களோட மன நிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். Only when your mind gets transformed, your life will get transformed. மனங்கள் மாறும் பொழுது நம்முடைய வாழ்நாள் உண்டான காரியங்கள் மாறும். That's why we come to church. அதனால தான் சபைக்கு வருகிறோம். Nowhere we learn about these all things in the world. இந்த பூமியில இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து யாரும் நமக்கு கற்பிக்கிறது இல்ல. If you believe 70 with strength 80, then you will start getting old at the age of 40, 50, then more sickness and then you die at 70 and 80. 70 80 தான் என்னோட வாழ்க்கை என்றால் 50ல இருந்தே மரணத்திற்குரிய நேரான பாதைகளை நாம் நடந்து கொண்டு தான் But வாழ்கிறோம். that verse is written by Moses, and Moses lived up to 120. மோசேயினால் எழுதப்பட்ட வசனம். ஆனால் மோசே 120 ஆண்டுகள் அவன் வாழ்ந்தான். So we are going to clearly see if this verse is written to us or for someone else. We are going to clarify that, and also we are going to see how Moses, even though he wrote 70 80, he lived to 120. இந்த வசனம் யாருக்காக எழுதப்பட்டது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆனால் எழுதின மோசே 120 ஆண்டுகள் அவன் வாழ்ந்தார். So before that, I'm going to see only focus on like 4 different things. If you know these 4 different things, you can at least give an idea, get an idea of what this is all about. சீக்கிரமாக 4 காரியங்களை மாத்திரம் நான் பேச போகிறேன். அவைகளை குறித்து உங்களுக்கான முழு ஒரு அர்த்தம் புரியும். Are you ready? ஆயத்தமா இருக்கிறீங்க? Yeah. ஆமென். Okay, the first thing which I'm going to say is death is an enemy to God. முதலாவது நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், மரணம் என்கிறது கர்த்தருக்கு பகைமையா இருக்கிறது. So sometime you might think like, okay, God won't make us die, he can make us die anytime. He can kill us anytime. That kind of thing we have in our minds. கர்த்தர் நமக்கு மரணத்தை தர விரும்பினால் எந்நேரம் வேணாலும் கர்த்தர் அந்த மரணத்தை நமக்கு தரலாம் என்று நாம் நினைக்கிறோம். God is going to set my date, this day, that day I am going to die. இந்த தேதி அந்த தேதி என்று கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிறார், அந்த நேரத்தில் நான் சாவேன் என்று நாம் நினைக்கலாம். So we might die anytime. God can make me die anytime. எப்போ வேணாலும் ஆண்டவர் என்னை மரணத்துக்கு நேராக அழைத்து செல்ல முடியும் என்று நினைக்கிறோம். God has appointed a day for me that I am going to die. நான் மரணிக்கிறதுக்கான நாள் சமயத்தை கர்த்தர் ஏற்படுத்தி விட்டார் என்று நாம் நினைக்கிறோம். But is that what Bible says? அதுதான் வேதாகமம் சொல்லுகிறதா? Let's read
1 Corinthians 15:26. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15:26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். The last enemy is death. கடைசியா எதிராளியாய் காணப்படுகிறது என்ன? மரணம். So here clearly we say, for God, who is the enemy? ஆண்டவருக்கு எது பகையா இருக்கிறது, எது எதிராளியா இருக்கிறது? Death is an enemy for God. மரணமே ஆண்டவருக்கு அது எதிரியா இருக்கிறது. How can you say that God is going to allow the enemy to overcome his children? அப்படிப்பட்ட பகைமையை எதிராளி எப்படி ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும்? Imagine your children. யோசித்து பாருங்க உங்க பிள்ளைகள். Okay, have you ever thought of teaching your children with accidents? எப்பயாவது உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க விபத்துகளை பற்றி நீங்க போதித்திருக்கிறீங்களா? Like teaching them through accidents. விபத்துக்கு மூலமாக, ஆபத்தான காரியங்களின் மூலமா அவர்களுக்கு பாடங்களை நீங்க கற்பித்து கொடுத்திருக்கிறீங்களா? Do you want your children to have sickness to them to train them? அவர்களுக்கு பலவீனம் இருக்கணும், அப்பதான் அவங்க எல்லா காரியங்களும் கற்றுக்கொள்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? Okay, imagine a snake. Okay, let's take it simple. Like there's a snake. ஒரு உதாரணமாக ஒரு பாம்பை எடுத்துக்கொள்ளலாம். Snake, let's say that is an enemy அந்த பாம்பை ஒரு சத்ருவாய் நாம் நினைத்துக் கொள்வோம். to parents. பெற்றோருக்கு ஒரு எதிரியாய் நாம் நினைத்துக் கொள்வோம். So, will you allow a snake near your child? பிள்ளைகளுக்கு மத்தியில அருகில ஒரு பாம்பை நீங்க விடுவீங்களா? Will you? விடுவீங்களா? No. யாரும் அப்படி செய்ய மாட்டோம். That's the enemy. If it's going to bite them. அந்த ஒரு சத்துரு பிள்ளைகளை அது கடிக்கும். To that parent only, Jesus is saying, you being evil want to do good things for your children. அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாகி நீங்கள் நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது how much more your heavenly Father will do for you. பரலோகத்தில் இருக்கிற பிதா அதையும் விட மேலான நன்மைகளை நம் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். Even a worldly parent is not allowing a simple enemy to your near your child. How come a heavenly Father, how can you think that a heavenly Father will make the enemy to come and stay with you? உலகத்தில் இருக்கிற பெற்றோர் இப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான ஒரு சத்துருவை தன்னுடைய பிள்ளைக்கு நேராக அனுப்பி விடாத போது பரலோகத்தின் தேவன் எப்படி அப்படிப்பட்ட ஒரு பெரிதான மரணத்தின் சத்துருவை நமக்கு கொடுப்பார்? So we should have a clear mentality that this is the enemy of God. நமக்கு நல்ல ஒரு மனநிலையில நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மரணம் என்கிறது ஆண்டவருக்கு அது ஒரு சத்துருவாய் இருக்கிறது. So what's the first thing? முதலாவது என்ன? Death is an enemy to மரணம் என்கிறது ஆண்டவருக்கு ஒரு சத்துருவாய் இருக்கிறது. Because I'm going to keep asking you, so you're going to answer. நான் திரும்ப இதை கேட்க போகிறேன், நீங்க பதில் சொல்ல போறீங்க. Death is an enemy to மரணம் என்கிறது கர்த்தருக்கு அது சத்துருவாய் இருக்கிறது. So you being evil, you don't want your children to be in pain. Similarly, God don't want you to be in pain. பொல்லாதவர்களாகி நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காரியங்களை கொடுக்க நினைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். So the second thing, இரண்டாவது காரியம், we have authority over death. மரணத்துக்கு மேலாக நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு. So firstly, we need to understand how did death come into the world. எப்படி மரணம் இந்த பூமியில வந்தது என்பதை அறிந்து கொள்ளணும். So how did death came into the world? எப்படி மரணம் இந்த பூமிக்குள்ளாக வந்தது? Adam and Eve sinned. ஆதாம் ஏவாளோட பாவத்தின் மூலமாய் மரணம் உள்ளே வந்தது. So what does that mean? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? When God created Adam and Eve, there was no death. ஆதாம் ஏவாளை கர்த்தர் உருவாக்கும் பொழுது அங்க மரணமே இல்லை. God don't want Adam and Eve to die. ஆதாம் ஏவாள் மரணத்தை பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. God didn't create death there. ஆண்டவர் மரணத்தை அங்க அவர் படைக்கவில்லை. Only because of their sin they are dying. அவருடைய பாவத்தினால தான் மரணத்திற்குள்ளாக போகிறார்கள். It's not because of God they are dying. It's because of sin they are dying. ஆண்டவர்னால மரணத்திற்குள்ளாக இல்ல, பாவத்தினால மரணத்திற்குள்ளாக அவர்கள் செல்கிறார்கள். So only because Jesus loves you so much, he came and died for you on your behalf. இயேசு கிறிஸ்து உங்களை என்னை அதிகமாக நேசிக்கிறபடியினாலே நம்முடைய இடத்துல கர்த்தர் வந்து மரித்தார். For God so loved the world, he gave his only begotten son. தேவன் இந்த பூமியை எவ்வளவாய் நேசித்து தன்னுடைய சொந்த குமாரனை நமக்கென்று தந்தார். The only time, the main important time Jesus cried, the shortest verse, what is the shortest verse in the Bible? வேதாகமத்துல குறுகிய ஒரு சின்ன வசனம் என்ன? Jesus wept. ஆண்டவர் கண்ணீர் விட்டார். Jesus wept. That's the smallest verse. அதுதான் இருக்கிறதுலே சின்ன வசனம். See, okay, one question for you. He clearly knows, Jesus knows that I'm going to raise Lazarus from death. So why he need to cry? இயேசுவுக்கு தெரியும் லாசருவை நான் எப்படி வேணாலும் நான் எழுப்பதான் போகிறேன். ஆனால் ஏன் இயேசு கண்ணீர் விட்டார்? Why Jesus has to cry? எதற்காக இயேசு கண்ணீர் விட்டார்? Anyhow, he is going to raise Lazarus. So why he need to cry? லாசருவை எழுப்பதான் போகிறார், ஆனால் ஏன் கண்ணீர் விட்டார்? He could have been happy, but he was crying there. அவர் மகிழ்ச்சியா இருந்திருக்கலாம், ஆனாலும் கண்ணீர் விட்டார். The thing is that he was not
about that one incident. He was thinking about the whole humanity. God didn't create human beings to die, but the death came. ஒரு லாசருவை நினைத்து ஆண்டவர் கண்ணீர் விடவில்லை, மனுகுலத்தினோட நிலை இப்படி இருக்கிறதே என்று நினைத்து கண்ணீர் விட்டார். Because that's not the aim God created man for. There was no death in Garden of Eden. மனுஷனை படைப்பதற்கு கர்த்தர் ஒரு நல்ல நோக்கத்தை வைத்திருந்தார், மரணத்தை நோக்கமாக கர்த்தர் வைக்கவில்லை. So what's the first thing what we saw? முதலாவது காரியம் என்ன? Death is an enemy to God. மரணம் என்கிறது தேவனுக்கு எதிரான ஒரு சத்துரு. What is the second thing? இரண்டாவது என்ன? We have authority to. மரணத்தின் மேல் நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு. So if you see the verse, Romans 6:8. ரோமர் 6:8. So shall we all read this together? இந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். Okay, let's read this and also in English. Let's read it all together, okay, everyone? For if by the trespass of the one man death reigned through that one man, how much more those who receive the abundance of grace and of gift of righteousness will reign in life through the one Jesus Christ. So how did death came? எப்படி மரணம் பூமிக்கு வந்தது? To the trespass of one man. ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே மரணம் வந்தது. So now key point is like we are dying not because of us. It's because of one man. முக்கியமான ஒரு காரியம் ஒன்று, நம்ம மரணிக்கிறது நம்மால அல்ல, ஏற்கனவே செய்த அந்த ஒரு பாவத்தினால. Because of one man. ஒரு மனிதன் செய்த பாவத்தினால. So we should have the clear idea here. இங்க ஒரு நல்ல தெளிவான ஒரு சிந்தையை வைத்துக் The கொள்ளணும். whole world, the death is there, the death is reigning the whole world, not because of them, it's because of one man. பூமி முழுவதுமாய் மரணமாய் இருக்கிறது, மரணம் நிறைந்ததா இருக்கிறது. அது ஏன்? ஒரு மனிதன் செய்த That's what பாவத்தினால. the Bible says. Because of one man, the whole every death is there. அதன் வேதாகமம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் செய்த பாவத்தினாலே முற்றிலுமாய் மரணம் நிகழுகிறது. At the same way, we have another one man. Who is that man? அதே போல இன்னொரு காரியம் நடைபெறுகிறது. ஒரு மனிதனால என்ன நடந்தது? Who is the other man? இன்னொரு மனிதன் யார்? Jesus Christ. இயேசு கிறிஸ்து. He want to restore everything back to normal how it was before. இயேசு கிறிஸ்து ஆரம்பத்துல எப்படி மனிதனுக்கு எல்லாவற்றையும் படைத்து கொடுத்தார், அதே போல எல்லாவற்றையும் மாற்றுகிறவராய் இருக்கிறார். But the key fact is that man by default they are sinners. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆரம்பத்திலிருந்தே மனிதன் பாவம் உள்ளவனாய் இருந்தான். They can't help themselves. அவர்கள் தங்களுக்கே ஒரு உதவியா இருக்க முடியாது. Bible says there's no one righteous in this world. வேதாகமம் சொல்லுகிறது யாருமே பரிசுத்தவான்கள் இல்ல. Anything without faith is a sin. விசுவாசம் இல்லாமல் எல்லாம் பாவமாய் இருக்கிறது. Even when you think something bad, like anything again, you might think like I didn't kill anyone. தீமையான ஒரு காரியம் மற்றவர்களை குறித்த சிந்தை கூட நாம் வைத்திருக்கலாம். You might think that you haven't killed anyone. நான் யாரையுமே கொல்லவில்லை என்று நினைக்கலாம். Because you might think like, okay, I'm not killing, I'm not a murderer. You might think like that. நான் யாரையும் கொலை செய்யவில்லை, நான் எதுவும் செய்யவில்லை என்று நினைக்கலாம். But even if you think anything against any other person, just by thought, that is equal to killing. மற்றவர்களுக்கு எதிராக சிந்திக்கிற நினைவு கூட ஒருவரை கொல்லுவதற்கு சமம். So it's very clear, just by small thinking you are actually making a big sin. ஒரு சின்ன யோசனையே ஒரு பெரிய பாவத்திற்கு நேராக அழைத்து செல்கிறது. So in Bible there are more than 600 sins in Bible. வேதாகமத்துல 600க்கு மேலாக பாவங்கள் இருக்கிறது. So even if you fail in one, you are guilty of all. ஒரு பாவம் நீங்க செய்தா கூட நீங்க பாவமானவர்கள் என்று. So by our own strength we can't come out. நம்முடைய பலத்திலிருந்து அவைகளிலிருந்து வெளியே வர முடியாது. So we can't overcome the death because of our own strength. மரணத்தை நம்முடைய பலத்திலிருந்து மேற்கொள்ள முடியவே Just முடியாது. because of how good I am, I can't overcome my death. நாம் நல்லவர்களாக இருக்கிறது மூலமாக மரணத்தை மேற்கொள்ள முடியாது. Based on my obedience, I can't overcome death. என்னுடைய கீழ்ப்படிதல் மூலமாக நான் மரணத்தை மேற்கொள்ள முடியாது. If I can overcome death because of my obedience, then Jesus don't need to come. என்னுடைய கீழ்ப்படிதலினாலே மரணத்தை நான் மேற்கொள்ள முடியுமானால் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர அவசியம் இல்லை. That's what Bible says. While we were still sinners, Jesus died for us. அதன் வேதாகமம் சொல்லுகிறது, நாம் பாவிகளா இருக்கையிலே கிறிஸ்து நமக்காய் மரித்தார். Whenever we speak about Jesus, we will speak only about one important word. What's that word? இயேசுவை குறித்து பேசும்பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை நாம் நினைவில் கொள்வோம். என்ன அது? We always speak about the death of Jesus Christ, death of Jesus Christ, death of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பற்றியே எந்த நேரமும் நாம் பேசுகிறோம். So how much more we need to focus on that so that we can be restored from that. அதனை நாம் அதிகமாக யோசிக்கும் பொழுது அதிலிருந்து வெளியே வருவதற்கு எவ்வளவாய் நாம் சிந்திக்க வேண்டும். So Jesus came to the earth to restore us from the fear of death. இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? மரணத்தின் மேலே உள்ள பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படியே வந்தார்.
Romans 6:8 says, now we died with Christ, we believe that we will also live with him. ரோமர் 6:8 சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட மரிக்கப்பட்ட எப்படி மரித்தேனோ அதே போல நான் அவரோடு கூட நான் ஜீவிப்பேன். So Bible says we are already dead. வேதம் சொல்லுகிறது நம்ம ஏற்கனவே மரித்தவர்களாய் இருக்கிறோம். Can you kill a dead dog? செத்த ஒரு நாயை நம்ம மறுபடியும் கொல்ல முடியுமா? Can you kill any dead animal? ஏதாவது ஒரு செத்த மிருகத்தை மறுபடியும் கொல்ல முடியுமா? Bible says we are already dead. வேதம் சொல்லுகிறது நம்ம ஏற்கனவே மரித்தவர்களாய் தான் இருக்கிறோம். How can then someone kill again? மறுபடியும் யார் நம்மை கொல்ல முடியும்? Bible clearly says the like for sin there is death for sure. பாவத்திற்கு நிச்சயமாய் மரணம் உண்டு என்று வேதாகமம் சொல்லுகிறது. Bible now clearly says that we are already dead. வேதாகமம் சொல்லுகிறது நம்ம ஏற்கனவே மரித்தவர்களா தான் இருக்கிறோம் என்று. We are died with Christ so that now death can't affect us. கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தவர்களாய் இருக்கிறோம். இனி எந்த மரணமும் நம்மை துன்புறுத்தாது. You can't kill a dead dog. ஏற்கனவே செத்த ஒரு மிருகத்தை நம்ம கொல்ல முடியாது. Think for a moment. ஒரு நிமிடம் யோசிப்போம். You can't kill a dead dog. செத்த நாய் மறுபடியும் கொல்ல முடியாது. Because Bible says we are already dead in Christ. வேதாகமம் சொல்லுகிறது நம்ம ஏற்கனவே கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தவர்களாய் இருக்கிறோம். So that we can live like him. அவரை போலவே வாழும்படியாக. So we can live. This life is Zoe, sozo, the same word we saw before. அடுத்த வாழ்வு என்ன? அது ஜோயி என்கிற அந்த ஒரு வாழ்வு. So that's the life we are going to live. அப்படிப்பட்ட வாழ்வை தான் கர்த்தர் நமக்கு தந்தார். So okay, now let's go to practical. வாழ்க்கை நடைமுறைக்கான காரியங்களை யோசிக்கலாம். Okay, in Bible is there any instance where people had control over death? வேதாகமத்துல மரணத்திற்கு நேராக அவர்களுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது எங்கேயாவது பார்க்கிறீர்களா? Can you anyone tell? யாராவது சொல்ல முடியுமா? Who had control over death? மரணத்திற்கு Authority over death. மரணத்திற்கு நேராக அதிகாரம் கொண்ட யாராவது ஞாபகம் வருகிறார்களா? Jesus Christ, that's the best example. இயேசு கிறிஸ்து தான் ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள். Is there any other example? வேற யாராவது தெரியுமா? Okay, let's see. First, let's focus on Jesus. இயேசு கிறிஸ்துவை முதலாவதாக நாம் பார்ப்போம். Because we can say Jesus have authority over death, but we need to know where he had authority and how he had authority. இயேசு கிறிஸ்துவுக்கு மரணத்தின் மேல அதிகாரம் இருந்தது, ஆனால் எப்படி இருந்தது, எங்க இருந்தது? Because Jesus clearly said no one can take my life without my permission. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய ஜீவனை என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. Bible says Jesus laid down his life, no one killed him. இயேசு கிறிஸ்துவை யாரும் கொல்லவில்லை, தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார் என்று தான் பார்க்கிறோம். And there are many instances which says that Jesus had authority over death. எல்லா நிறைய இடங்களில வேதாகமத்துல பார்க்கிறோம் மரணத்திற்கு நேராக அவருக்கு அதிகாரம் இருந்தது என்று He want you and me to be in the same situation. Death should not control us. Death should not tell us when we should die. We should tell death when that can come to us. எப்போ நாம் மரிக்க வேண்டும் என்று, எப்படி மரிக்க வேண்டும் என்று மரணம் நம்மை நோக்கி சொல்லுகிறது அல்ல, நாம் அதற்கு மேலாக அதிகாரத்தை கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். So here is a one example. There are multiple verses, but I want to focus on only one verse. வேதாகமத்தில் அநேக வசனங்கள் உண்டு, ஆனால் நான் ஒரு வசனத்தை நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். So John 19:30. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். Okay, sometimes we might read verses very quickly. வசனத்தை வேகமாக நம்ம வாசிப்பது உண்டு. So when a person die, what generally will happen? ஒருவர் மரிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? They will die and their head will fall down. அவர்கள் மரித்த பின்பு அவருடைய தலை தொங்கி போகிறது. But here it's happening in reverse. ஆனால் இங்கே பார்க்கிறோம் அது வித்தியாசமாக நடைபெறுகிறது. Jesus bowed his dead head first. முதலாவது ஆண்டவர் தன்னுடைய தலையை கீழே தொங்க விட்டார். Then he released the spirits. அதற்கு அப்புறம் தன்னுடைய சரீரத்திலிருந்து அந்த ஜீவன் புறப்பட்டது. What does that mean? அதற்கு என்ன அர்த்தம்? Jesus had control over death. மரணத்திற்கு மேலாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. So this clearly says that no one killed him, he laid his life. இயேசு கிறிஸ்துவை யாரும் கொல்லவில்லை, அவர் நமக்காய் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். Okay, in 2 Timothy 4:7. 2 தீமோத்தேயு 4:7. So here Paul is saying, I have finished my course. என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். Okay, only after that he is dying. எல்லாவற்றையும் முடித்துதான் அவர் மரணத்துக்கு நேராக செல்லுகிறார். So he already clearly read, I have finished my race. Only after that he is dying. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய போராட்டத்தை எல்லாம் நான் போராடி விட்டு தான் நான்
ஒப்பு கொடுத்தேன் This என்னுடைய shows ஜீவனை. authority over death. அது காண்பிக்கிறது இயேசுவுக்கு மரணத்துக்கு மேலாக ஒரு அதிகாரம் இருந்தது. For this is Paul had authority over death. பவுலுக்கு மரணத்திற்கு மேலாக ஒரு அதிகாரத்தை வைத்திருந்தார். So again John 17:4. யோவான் 17:4 He says, I finished the work. எனக்கு உண்டான வேலையை நான் முடித்தேன் என்று கர்த்தர் சொல்றார். So God would have death could have come him before writing this, but he is writing clearly that I have completed my work. Now it's time for me to die. மரணம் முன்பதாகவே வந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு கொடுத்த வேலையை நான் முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். So this is John is saying here. இது யோவான் சொல்லுகிறார். So John had control over death. யோவானுக்கு மரணத்தின் மேல ஒரு அதிகாரம் இருந்தது. Now you might think is there any other example which I can see? வேற ஏதாவது உதாரணங்கள் இருக்கிறதா வேதாகமத்துல? In Philippians 1:23-24 it says like this. பிலிப்பியர் 1:23-24 இப்படி So சொல்லுது. here Paul is saying here, பவுல் சொல்லுகிறார், I am in a strait betwixt two, having a desire to depart and to be with Christ. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். Okay, Paul has two options now here. பவுலுக்கு இரண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. In his life, two options. அவரோட வாழ்வில இரண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. He had a desire to go to heaven. பரலோகத்திற்கு போக அவர் வாஞ்சை உள்ளவராய் இருந்தார். Two paths. He had an option that he can die now and he can go and be with the Lord. அவருக்கு இரண்டு வழிகள் இருந்தது. இப்பொழுது மரணித்து ஆண்டவரிடத்தில் நான் இருக்கலாம். And also he has an option that he can be here in the world. அதே போல இன்னொரு ஆப்ஷன் என்ன, நான் இந்த பூமியிலே இருக்கலாம் என்று. So see here, நல்லா கவனிங்க. he is choosing whether to die or not. அவர்தான் தெரிந்து கொள்ளுகிறார் நான் மரணிக்கணுமா வேண்டாமா என்று. He has two paths here, one path to die now or to live. He has the choice. இங்க இரண்டு வழிகள் அவருக்கு இருக்கிறது. இப்போ நான் மரணிக்கணுமா இல்ல வாழ வேண்டுமா என்கிற ஒரு சாய்ஸ் இருக்கிறது. The death is not choosing the date. Paul is choosing the date when to die. எப்பொழுது நான் மரிக்க வேண்டும் என்கிற தேதியை பவுல் சொல்லுகிறார். So now did you understand? உங்களுக்கு புரிகிறதா? This is very important to know that people in Bible they had authority over death. வேதாகமத்தில் அநேகருக்கு மரணத்தின் மேல ஒரு அதிகாரம் கொண்டவர்களாய் இருந்தார்கள். Why? Because of one man's disobedience, death reigned. ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே மரணம் முற்றிலுமாய் நிறைந்தது. But because of another one, life will reign. இன்னொருவருடைய கீழ்ப்படியினாலே எல்லாருக்கும் ஜீவன் வந்தது. So that's the second thing, authority over death. மரணத்தின் மேலே ஒரு So அதிகாரம். what's the first thing? முதலாவது என்ன? Death is the enemy of God. மரணம் என்கிற தேவனுக்கு பகைமையா இருக்கிறது. What is the second thing? இரண்டாவது, We have authority over death. மரணத்தின் மேலே நமக்கு ஒரு அதிகாரம் உண்டு. We have multiple examples here. வேதாகமத்தில் அநேக உதாரணங்கள் உண்டு. The reason it's written here for us to learn, understand, and we should open up our mind for the verse. வேதாகமத்தில் இவைகளெல்லாம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு? நம்முடைய மனங்களை திறந்து அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று. Thirdly, மூன்றாவது, death is from the devil. மரணம் என்கிறது சத்துருவிடத்திலிருந்து வருகிறது. The death is the one who is actually, devil is the one who is actually bringing death. சத்துருதான் மரணத்தை கொண்டு வருகிறவனாய். But whenever death comes, we blame God. God, why you are doing like this? மரணம் வரும்போதெல்லாம் ஆண்டவரே ஏன் இதை அனுமதித்தீர் என்று நாம் சொல்லுகிறோம். The same like that. When we have a pain, we'll blame God. God, why you are bringing pain in my life? வலி வேதனைகள் வரும்பொழுது ஆண்டவரே ஏன் இதை எனக்கு கொடுத்தீர் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறோம். When you have sickness, sorrow, we are going to blame God. God, why you are giving me sickness, sorrow? பலவீனங்கள் சஞ்சலங்கள் வரும்பொழுது ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஏன் இவைகளை எனக்கு தருகிறீர் என்று சொல்லுகிறோம். But ஆனாலும் clearly it's coming from the devil. ஆனால் அவைகள் எல்லாம் சத்துருவிடத்திலிருந்து தான் வருகிறது. Bible says resist the devil and he will flee from you. வேதாகமம் சொல்லுகிறது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஓடி போவான். When the sickness come, we are not resisting the devil, but instead we are resisting God. பலவீனம் வரும்பொழுது அந்த பலவீனத்தை எதிர்த்து நிற்கிறது இல்ல, ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிறோம். When problems comes in our life, we are not resisting the devil, we are blaming God for that. பிரச்சனைகள் வரும்பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது இல்ல, ஆண்டவருக்கு நேராக கம்ப்ளைண்ட் செய்கிறோம். So resist the devil and he will flee from you. That's the verse. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போகிறான் என்று வசனம் So சொல்லுகிறது. you might have problems in your life, sickness, pain, sorrow. So do not blame God for that. Instead resist the devil and he will flee from you. வாழ்வில் அநேக போராட்டங்கள் உண்டு, ஆனால் சத்துருவை எதிர்த்து நாம் நிற்கும் பொழுது அவன் ஓடி போகிறான். Because God is not the author of pain, sickness and sorrow. காரணம் கர்த்தர் நமக்கு இருக்கிற பிரச்சனை நம்முடைய எல்லா பலவீனங்களுக்கு அவர் காரணராய் இருக்கிறதல்ல. Because Jesus says devil is the one who come to steal, kill and destroy.
வேதாகமம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருவே திருடவும் கொல்லவும் அவன் வருகிறான். So what is stealing? திருடுகிறது என்றால் என்ன? When your health is stolen, you get sickness. உங்களுடைய நல்ல ஒரு பலன் திருடப்படும் பொழுது பலவீனமாய் மாறுகிறீர்கள். When your peace is stolen, you get a peaceless situation. சமாதானம் திருடும் பொழுது இருதயத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்கள். When the life is stolen before your time, then that is the devil is stealing from you. உங்களுக்கு நியமிக்கப்படுகிற நேரத்திற்கு முன்பாக உங்களுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் அது சத்துரு திருடிக் கொள்ளுகிறான். So you supposed to resist the devil for anything which is coming from the devil, சத்துருவிடத்திலிருந்து வருகிற எல்லா காரியத்தையும் எதிர்த்து நாம் நிற்க வேண்டும். and he will flee from you. அப்படி செய்யும் பொழுது அவன் ஓடி போவான். Amen. ஆமென். So third thing, death is from the devil. மூன்றாவது மரணம் சத்துருவிடத்திலிருந்து வருகிறது. So we are going to see Hebrews 2:14. எபிரேயர் 2:14 நாம் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்கள் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். So here it says that through the death, second part, that through death he might destroy him. இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கிறோம், மரணத்தின் மூலமாக மேற்கொள்ளுவது. That had the power of death. மரணத்திற்குண்டான வல்லமையை உடைய அதற்கு எதிராக நிற்பது. That is the devil. அதுதான் சத்ரு. So the power of death is from the devil. Devil has the power to bring death in your life. சத்துருவிடத்திலிருந்து தான் மரணத்தின் வல்லமை இருக்கிறது. So it could be a death in your body, like it could be like a cell is also a death. ஒவ்வொரு செல்லுமே சரீரத்துல அது பலவீனமா இருக்கும். This is nothing but a destruction of a cell. So that is like a death of a cell. So that is also from the devil. சரீரத்துல இருக்கிற செல்ஸ் டெஸ்ட்ராய் ஆகும் பொழுது சிக்னஸ் ஆக பலவீனமாக So மாறுகிறது. all the death is not coming from God, it's from the devil. எல்லா மரணமும் சத்துருவிடத்திலிருந்து தான் வருகிறது. Because God don't want to destroy you. ஆண்டவர் நம்மை அழிப்பதற்காக அவர் சித்தம் He கொள்ளவில்லை. want to help you நமக்கு உதவி செய்ய விரும்புகிறார். from all the situation. எல்லா பலவீனங்களின் மத்தியில. So when you truly know that God is the one who is giving life, it's the devil who is trying to bring all the problem. நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் ஜீவனை தருகிறார், சத்துரு மரணத்தை கொண்டு வருகிறார். Resist the devil and he will flee from you. அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி So போகிறான். even any kind of death situation, even sickness is a kind of a death. Everything is kind of a death situation. Like without peace, that's the kind of a death situation. So you need to resist the devil and he will flee from you. சமாதானம் இல்லாத போது, பலவீனம் இருக்கும் பொழுது, இவை எல்லாம் மரணத்திற்கு நேரான ஒரு காரியம். அவங்களை எதிர்த்து நிற்கும் பொழுது அவைகள் எல்லாம் ஓடி போகும். Okay, what's the first thing? முதலாவது என்ன? Death is the enemy of God. மரணம் என்கிற தேவனுக்கு பகையா இருக்கிறது. We have authority over death. Third, மரணத்திற்கு எதிராக ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறோம். death comes from the devil. மரணம் என்கிறது சத்துருவிடத்திலிருந்து வருகிறது. Okay, the final point, the initial thing what I said, நாலாவது காரியத்தை பார்ப்போம். முதலாவது நான் என்ன சொன்னேன்? the 70 with strength 80. பலத்தினால 70, பலன் மிஞ்சினால் 80. So we are going to see that and going to finish. இதை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். But before that, only one thing which I need to tell. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல This விரும்புகிறேன். is most important thing. முக்கியமான ஒரு காரியம். Because devil by in and himself has no power. சத்துருவே பிசாசானவனுக்கு எந்த பலனும் இல்லாதவனாய் தான் அவன் இருக்கிறான். He has zero power. அவனிடத்துல ஜீரோ வல்லமை உண்டு. We might think he has power. நாம் நினைக்கிறோம் அவனிடத்துல அதிக வல்லமை உண்டு என்று. Okay, let's take many stories. There are many stories in the Bible, not elsewhere and also in the Bible. வேதாகமத்தில் அநேக கதைகளை பார்க்கிறோம். Like imagine a thin villain, okay? He's a thin and he's going to villain and he's going to come against the hero. ஒரு எதிரியா இருக்கிறவன் அவன் மெலிந்தவனாக ஹீரோவுக்கு நேராக அவன் வருகிறான் என்று நினைத்துக் கொள்ளுங்க. He is very thin, but the hero is afraid of him. அவன் மிகுந்த மெலிந்தவனாய் இருக்கிறான், ஆனால் ஹீரோவா இருக்கிறவர் பயப்படுகிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்க. The reason is because even though he is thin, he had like a big like a rifle or something to attack the hero. மெலிந்தவனாக இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் ஹீரோவை அட்டாக் பண்ணுகிறதா இருக்கலாம். So the power is not in the person, the enemy. The power is the thing what he has in his hand. சத்துருவிடத்துல வல்லமை இல்ல, அவனுடைய கரத்துல இருக்கிற ஆயுதங்களில வல்லமை இருக்கிறது. So even based on Bible, devil has zero power. வேதாகமத்தின் மூலமா நாம் பார்க்கிறோம் சத்துருவிடத்துல எந்த பலமும் இல்லை. But the power really comes
based on what he have in his hand. ஆனால் அவனுடைய கரத்துல இன்னொரு விதத்துல ஒரு பலன் இருக்கிறது. என்ன? அவனுடைய கரத்துல இருக்கிற ஒரு காரியம் பலனா So இருக்கிறது. what is in his hand? அவனுடைய கரத்துல என்ன இருக்கிறது? Can you tell? சொல்லுங்க பார்க்கலாம். What is in his hand? அவனுடைய கரத்துல என்ன இருக்கிறது? Yeah. There is the root. I'm going to tell you the root. ஒரு வேறான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். First Corinthians 15:56. 1 கொரிந்தியர் 15:56. The sting. மரண Yeah. மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். See here, Balam, strength. The sting of death is sin, and the strength of sin is the law. மரணத்தின் கூர் பாவமாய் இருக்கிறது, பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணமாய் இருக்கிறது. So here it says, the ultimate is death. The reason for death is sin, and the reason for sin is the law. முதலாவது மரணமாய் இருக்கிறது, அடுத்தது பாவத்தினால மரணம் வருகிறது, அதற்கு கீழாக நியாயப்பிரமாணத்தினாலே பாவமும் வருகிறது. So to make you sin, I need to bring in the law so that you sin. So that will again bring you death. நீங்கள் பாவம் செய்யும்படியாக நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாய் மரணத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. So the root here is the law. இங்க வேறாய் இருக்கிற ஒரு காரியம் என்ன? நியாயப்பிரமாணம். So those who are like continuously listening to like coming here, probably you might know we have discussed more about the law. What is the meaning of the law? தொடர்ந்து தேவ வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்திற்கு உண்டான சிறப்பு அம்சங்களை நான் சொல்லி இருக்கிறேன். The law we saw about the law is the Old Testament, Old Covenant. நியாயப்பிரமாணம் என்கிறது பழைய ஏற்பாடிலே உள்ள அந்த உடன்படிக்கையா இருக்கிறது. Yeah, this is the one theoretical thing which you need to understand. இது ஒரு முக்கியமான ஒரு காரியம் ஒன்று. Law is nothing but you're telling God, God bless me based on my obedience. நியாயப்பிரமாணம் என்கிறது என்ன? என்னுடைய கீழ்ப்படிதலினாலே மூலமாய் நீங்க என்னை ஆசீர்வதிங்க என்று அர்த்தம். Lord, see my whole thing in my life and bless me based on that. என் வாழ்க்கையில நடந்த செய்த எல்லா காரியங்களையும் பார்த்து அதன் பிரகாரம் நீர் என்னை ஆசீர்வதியும் என்று The சொல்லுகிறார். 10 Commandments says that thou shalt not do this, thou shalt not do that, thou shalt not do that. 10 கற்பனைகளை மனமாய் சொல்லுகிறது. இதை செய்யாதே, இதை செய்யாதே, இதை செய்யாதே. So it's all based on me. Based on me, I should do something to get the blessing, that is authority over death. இது எல்லாமே ஒருவரை குறித்தே இருக்கிறது. அவைகளை எல்லாம் நான் செய்யும் பொழுதுதான் எனக்கு ஒரு நன்மை வருகிறது. But Galatians we see we can't, like there's no one righteous in Galatians, there's no one righteous and we can't be righteous based on our obedience. கலாத்தியர்ல நாம் பார்க்கிறோம், நம்முடைய கிரியையினாலே நம்மை பரிசுத்தவான்கள் நாம் பார்க்க முடியாது. காரணம் யாருமே இந்த பூமியில பரிசுத்தவான்கள் இல்லை. So if you say God bless me based upon how good I am, the devil is what is going to do is like, okay, God, see there is a mistake in his life, so use that to kill him. என்னுடைய நன்மையை பார்த்து என்னை ஆசீர்வதிங்கள் என்று நாம் சொல்வோமானால் சத்துரு சொல்வான், வாழ்க்கையில இதெல்லாம் நன்மையாக இல்லை, இவன் பாவத்திற்கு உரியவன் என்று சொல்வான். Because there are 600 plus sins in the Bible. காரணம் 600க்கு மேலான பாவங்கள் வேதாகமத்தில் If இருக்கிறது. you go and tell God, God bless me based on how good I am, then devil is going to find one mistake in your life and he is going to take it to God and say, God, there is a mistake. Now you have the right to kill him. என்னுடைய நன்மையை பார்த்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க என்று நாம் சொல்லலாம். ஆனால் சத்ருவானவன் நம்முடைய கிரியைகளினாலே இருக்கிற பாவங்களை சுட்டி காட்டி ஆண்டவரிடத்தில் சொல்லுவான், பாவம் செய்திருக்கிறான், அதற்கான தண்டனை இவன் பெற வேண்டும் என்று. That's why Bible says Christ is the end of the law. அதனாலதான் பார்க்கிறோம் கிறிஸ்துவானவர் நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் அவர் இருக்கிறார் என்று. Because when the law goes, then the sin goes. When the sin goes, then we have authority over death. இயேசு கிறிஸ்து வந்ததன் மூலமாக நமக்கு நியாயப்பிரமாணம் நம்மை விட்டு போகிறது, பாவம் நம்மை விட்டு போகிறது, மரணமும் நம்மை விட்டு போகிறது. So what's the fourth thing? நாலாவது என்ன? The last thing which we are going to see கடைசியான ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். is the 70 with strength 80. பலத்தினாலே 70, பலத்தின் மிகுதியினாலே 80. So in Moses, do you know up until what age he was in the palace? அவன் அரண்மனையிலே எத்தனை வயது வரையும் அவன் அங்கே இருந்தான் என்று தெரியுமா? Up until 40,
he was in the palace. Only at the 40 he went to the wilderness. 40 வயது வரையிலும் அவன் எகிப்தின் அரண்மனையில தான் இருந்தான். I'm going to finish in like 5 minutes quickly. அதற்கப்புறம் வனாந்திரத்திற்கு போனான். So 40 years and 80 years he is coming back from the wilderness. 40 ஆண்டுகள் அவன் எகிப்திலும் 80 ஆண்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் வனாந்திரத்திலிருந்து வருகிறான். So the reason why I'm saying this is because he is the one who wrote 70 with strength 80. அவர்தான் இதை எழுதினார். பலத்தின் மிகுதியினாலே 70 இல்ல என்றால் 80 என்று அவர்தான் எழுதினார். With your strength you can go up to 80. உங்களுடைய பலத்தினால நீங்கள் 80 வரையும் போகலாம். Because Moses was trusting on his own strength. That's why up until 80 he said, now I have no strength. மோசே சொல்லுகிறார், தன்னுடைய பலத்தினாலே சொன்ன வார்த்தை, அதனால தான் அவர் சொல்லுகிறார் 80க்கு மிஞ்சி எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிறார். So without Christ, with your own strength you can go only up to 80. கிறிஸ்து இல்லாமல் நம்முடைய வாழ்வில் இருக்கும் பொழுது 80 வரையிலும் தான் நாம் பலன் உள்ளவர்களாய் இருக்க முடியும். At 80 Moses realized something. I can't go forward with my own strength. 80 வயதிலே மோசே அதை புரிந்து கொள்ளுகிறான். இதற்கு மேலாக என்னுடைய சொந்த பலத்திலே நான் நடக்க முடியாது. Only at that time God showed his strength, and only at that time God told him, now this is the time for you to be the leader. அந்த இடத்துல தான் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உன்னுடைய பலனோட மிகுதி எல்லாம் முடிந்து விட்டது, இங்கேதான் என்னுடைய பலன் தேவைப்படுகிறது. He is the one who wrote 70 with strength 80. After that we'll have more pain and sorrow, but Bible clearly says that at the age of 120 he had no sickness, no pain, nothing. 70-80 வரை தான் வாழ்வு என்று சொன்ன அவருக்கு 120ஆம் வயதில கூட அவருக்கு எந்த பலவீனம், நோயோ, பாடுகளோ இல்ல. Because he was not trusting the law. It's not because of my strength and what I do. It's about what he did for me at the cross. நியாய பிரமாணத்தின் மேலே அல்ல, தன்னுடைய சுய பலத்தினாலே அல்ல, ஆனால் தேவன் மீது அவர் சார்ந்திருந்தபடியினால் அவருக்கு அது ஒரு புதிய பலன். So imagine he changed his mind. He transformed and he believed on the Lord only from 80. But if you can trust the Lord from now onwards, he can change your life from now onwards. 80 வயதிலே மோசே அதை நினைவு கூர்ந்தபடினாலே, அறிந்து கொண்டபடினாலே 120 ஆண்டுகள் அவன் வாழ்ந்தார். ஆனால் நாம் எல்லாரும் இப்பொழுதே புரிந்து கொண்டால் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம். And the 70 with strength 80 was written for the people who were under the law. நியாய பிரமாணத்திற்கு கீழ் உள்ள இந்த 70-80க்குள்ளாக வாழுகிறவர்கள் எல்லாம் நியாய பிரமாணத்திற்குள்ளாக வாழுகிற மக்கள். Because Psalms 90 clearly says that it was under the law this was given. சங்கீதம் 90ல நாம் பார்க்கிறோம், நியாய பிரமாணத்திற்குள்ளாக இருந்த ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனம் இது. Bible says we are not under the law. வேதாகமம் சொல்லுகிறது நாம் நியாய பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாக We வாழ்கிறோம். are redeemed from the law. நாம் நியாய பிரமாணத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம். So Psalms 90 written by Moses, the same Moses now by prophecy he is writing Psalm 91. சங்கீதம் 90 எழுதினது மோசே தான், ஆனால் இன்னொரு வார்த்தையை மோசே எழுதுகிறார். Psalms 91, சங்கீதம் the 91 last verse. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். With long life. Okay, this is the final verse. Okay, shall we all read this together? இந்த கடைசி வசனத்துல சேர்ந்து வாசிக்கலாமா? With long life life will will I satisfy him and show him my salvation. salvation. The same Moses now here is writing with long life. Now only he said 70-80. Now his life got changed. Now he understood a new thing, that with his strength he can go only up to a limit, but with God's strength he can go more than that. And now he is writing, until I am going to get satisfied, I am going to live. 90ஆம் சங்கீதத்துல எழுதின மோசே 70-80 தான் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்போ கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தர் தனக்கு தருகிற ஆயுசை புரிந்து கொண்டு அவர் எழுதுகிறார், நீடித்த நாட்களாய் கர்த்தர் என்னை திருப்தியாக்குவார் என்கிறதை முற்றிலுமாய் அறிந்து கர்த்தரை சார்ந்திருக்கிறார். Psalms 91 verse 1 says, we are in the shadow of the Almighty. சங்கீதம் 91:1 பார்க்கிறோம், கர்த்தருடைய நிழலிலே மறைவிடமாய் நாம் இருக்கிறோம். Jesus is the shadow of the Almighty. கர்த்தர் நமக்கு மறைவிடமாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். So even in this verse Bible says, I will show you my salvation. இந்த வசனம் சொல்லுகிறது, என்னோட ரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிப்பேன். Salvation in Hebrew is called Yeshua. ரட்சிப்பு எபிரேய பாஷையில இயேசுவா என்ற அர்த்தம். The more and more you see Yeshua, you will have long life and you will be satisfied. இயேசுவை எந்த அளவிற்கு அதிகமாய் பார்க்கிறோமோ அந்த அளவிற்கு அதிகமான ஒரு நல்ல நீட ஆயுசை கர்த்தர் தருகிறார். More and more you hear about Jesus, you will have long life and you will be satisfied. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நற்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தீர்க்காயுசை தருகிற தெய்வமாய் இருக்கிறார். No point having a long life with sickness, pain, sorrow and all the problem. பலவீனம், வேதனைகளை கொண்டு अनेक ஆண்டுகள் வாழுகிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. So here God promises every one of you seated here,
with long life. Not only long life, he will be satisfied in your life. இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு தீர்க்காயுசை தருகிறார். அது வெறும் ஒரு வாழ்வு கிடையாது, ஒரு திருப்தியான ஒரு வாழ்வை கர்த்தர் தருகிறார். Moses, with his own strength, he is writing 70, 80, and with God's strength, he is saying, with a long life I will satisfy. மோசே சுய பலத்துல அவர் சொல்லுகிறார் 70, 80 தான். ஆனால் கர்த்தருடைய பலத்துல எனக்கு நீட ஆயுசான தீர்க்காயுசான வாழ்வை தருகிறார். So shall we all please rise to our feet and we are going to pray. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், ஜெபிக்க போகிறோம். Our Heavenly Father, அன்புள்ள ஆண்டவரே, we thank you for this time, Lord. இந்த வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். We thank you for all the things what you have given to us. எங்களுக்கு நீர் கொடுத்த எல்லா நன்மைக்காய் நன்றி சொல்லுகிறோம். We thank you for all the promise you have given to us. தந்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். We know that death is an enemy for you, Lord. எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, மரணம் என்பது அது உமக்கு சத்துருவாய் இருக்கிறது. The death is from the devil, Lord. மரணம் சத்துருவிடத்திலிருந்து வருகிறது. You have overcome the devil. இந்த மரணத்தை சத்துருவை நீர் மேற்கொண்டு இருக்கிறீர். We died with you, so we have the authority over the devil, Lord. உம்மோடு கூட நாங்கள் மரணித்திருக்கிறோம். சத்துருவுக்கு அவனை நாங்கள் மேற்கொள்ளும்படியான பலனும் எங்களிடத்தில் இருக்கிறது. It's not the devil who is defining our life. It's you, the one who is defining our life. சத்துரு அல்ல எங்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கிறது, நீர்தான் எங்களை நிர்ணயிக்கிறவராய் இருக்கிறீர். Thank you for giving us the authority over death, Lord. ஆண்டவரே, மரணத்திற்கு எதிராய் கொடுத்த அதிகாரத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். You died so that we can have the authority over death. நீர் எங்களுக்காய் மரித்து நாங்கள் மரணத்திற்கு நேராய் அதிகாரம் கொள்ள. You took our sickness so we can have a sickness free life, Lord. எங்களுடைய பலவீனங்களை உம்மீது ஏற்றுக்கொண்டு நாங்கள் பலவீனமுள்ளவர்களாய் நாங்கள் வாழும்படியாய். You took our pain so that we can have a pain free life, Lord. எங்களுடைய வேதனை எங்களிடத்திலிருந்து எடுத்தீர் ஆண்டவரே, நாங்கள் நிம்மதியாய் சந்தோஷமாய் இருக்கும்படியாய். Psalms 103:3 says that you took all our sickness ஆண்டவரே, சங்கீதம் 103:3 சொல்லுகிறது, எல்லா பலவீனங்களும் நீர் ஏற்றுக்கொண்டீர் so that we can live a sickness free life. ஆண்டவரே, பலவீனம் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்படியாய் கொடுத்திருக்கிறீர். Lord, I pray for each and everyone here, Lord. ஆண்டவரே, இங்கே கடந்து வந்திருக்க ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Let them have like sickness free life. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில பலவீனம் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்வு அமையட்டும். Let them have a pain free life, Lord. அவருடைய வாழ்வில் எந்த சஞ்சலமும் வர வேண்டாம். Let them have a sorrow free life, Lord. அவருடைய வாழ்க்கையில எந்த உபத்திரமும் வர வேண்டாம். Let them have authority over death. அவருடைய வாழ்வில் அவர்கள் மரணத்திற்கு எதிராக ஒரு நல்ல ஒரு அதிகாரத்தை வைத்துக் Let கொள்ளட்டும். them come out from the fear of death. ஆண்டவரே, மரணத்திற்குரிய பயத்திலிருந்து அவர்கள் வெளியே வரட்டும். Because you hold us, each and every one of us, in your arms, Lord. காரணம், கர்த்தாவே, எங்களை எல்லாரும் உம்முடைய கரத்தில் நீர் வைத்திருக்கிறீர். No one can. The devil can't pluck us from your hand, Lord. ஆண்டவரே, உம்முடைய கைகளில் இருந்து எங்களை இந்த சத்துரு பறிக்கவே முடியாது. I bless every one of you seated here. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். Let them have a glorified life. அவருடைய வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்வை அவர்கள் அனுபவிக்க. Let their life transform in Jesus' name. அவருடைய வாழ்வு முற்றிலுமா Let மறுரூபமாக்கப்படட்டும். their life have peace in Jesus' name. அவருடைய வாழ்வு இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே சமாதானம் Let உண்டாகட்டும். them get their healing in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. In your hand I commit. உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Amen. Amen. Praise the Lord, Barnabas. Praise God. ஆமென். I would like to call upon sister to come forward. We're going to sing for Aaron. அரணுக்காக நாம பாட போகிறோம். Before we sing, I would like also Bila sister to come forward to pray for Aaron as well for his birthday. Peterborough, Bila sister. பீலா சிஸ்டர் அவர் முன்பாக வந்து மகனுக்காக நீங்க ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு வார்த்தை புரிஞ்சது இன்னைக்கு? And before that, how many of you understood the word? உண்மையாலுமே உங்களுக்கு வேர்டு புரிஞ்சதா? Did you really understand the word? Are you sure? உண்மையாகவா? ஏன்னா இத்தனை நாள் all these days, you've been saying, we've been saying, this is the lifespan of mankind. நிறைய நேரங்களில் நாம் சொல்லுகிறது இதுதான், இவ்வளவு ஆண்டுகள் தான் மனிதன் வாழ முடியும் என்று. ஆனா அந்த எவ்வளவு அழகா அவரு சொல்லி கொடுத்தாரு. கட்டளைகளுக்கு பிரமாணங்களுக்குள்ளாக இருந்தவங்களுக்கு தான் அந்த ஆயுச நாட்கள். He beautifully exposed the scriptures saying those of them who are in the law,
will have those minimal years of life. ஏன்னா நானே இது உட்கார்ந்து நான் இப்ப யோசித்து கொண்டிருந்தேன். I myself was sitting there and was just thinking over it. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் பரிபூர்ண ஜீவனையும் நித்திய ஜீவனை கற்றுக் If you கொடுத்திருக்கிறார். just think over it, the Lord has given us everlasting life, a life with long years. அப்போ நீங்க பாருங்க எத்தனையோ பேர் 100 வயசு 110 வயசுல இப்பவும் வாழ்றவங்க இருக்கிறாங்க. There are a lot of people who still live 100 and 100 plus years. ஆனா அவங்க எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அவர் பரிபூர்ண ஜீவனை அவர் நமக்கு தருகிறார். Just look at them. It just says that only when you believe in Jesus, the Lord satisfies you with a long life. அதுவும் இல்லாம நாம என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதன்படிதான் நாம் இருப்போம். And with whatever we believe in, that's how we become. நீங்க வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னா 60 வயசு ஆகும் பொழுதோ இல்லை 50 வயசு ஆகும் பொழுதோ என் உடம்பு பலவீனமாயிடுச்சு இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்கும் பொழுது அங்க நீங்க என்னத்தை நினைக்கிறீங்களோ அதே உங்களை பலவீனமாக்கி சுகவீனமாக்கி மரணத்துக்கு எதுவாய் உங்களை நடத்துகிறது. Only in 50 or 60 years, if we feel and believe that we are becoming sick and we are going to be very ill, that's how we become gradually. அப்போ உங்களுடைய ஆயுசு நாட்களே நீங்களே உங்களுடைய வயசை நீங்க நிராகரிச்சு நீங்க சொல்றீங்க இவ்வளவுதான் என் வாழ்க்கை முடியுது அப்படின்னு சொல்லி. Basically, it is us ourselves who determine our lifespan by saying all of that. யூகேலயே ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஏஜ் வச்சிருக்காங்க. There's a retirement period in United Kingdom. உங்களோட மைண்ட்ல உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்க ஒரு ஏஜ் வச்சிருக்கீங்க. Most of the time, we ourselves have a retirement period in our own minds. ஸோ நம்மளுடைய லைஃப்ல ஓகே இதோட எனக்கு அவ்வளவுதான் finished அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். Most of the time, we think this is the span that I have. இது ஆயுசு நாட்களுக்குன்னு மட்டும் இல்ல உங்களுடைய எல்லா விதமான வாழ்க்கைக்குமே இது நீங்க யோசிச்சு பாருங்க. Not just with a long life, but even with the things, a lot of things that's attached to it. கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறனால உங்களால முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் உங்களோடு கூட இருக்கிறனால எல்லாவற்றையும் உங்களால செய்ய முடியும். When Christ is in you, you will be able to do anything in your life. ஏன்னா உங்களுக்குள் இருப்பவர் அவர் பெரியவர். Because the one who is in you is greater. அப்ப உங்களால கூடாதது எதுவுமே இல்லை. And there's nothing impossible for his children. ஏன்னா உங்களுக்குள்ள அவருடைய அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். Because the Lord has put his authority in you. ஏன்னா அந்த அதிகாரத்துல நீங்கள் பேசும் பொழுது மரணத்தையே நீங்க ஜெபிப்பீங்க. When you use that authority, you would overcome this death. உங்களுடைய சிக்னஸை நீங்க ஜெயிப்பீங்க. You will be able to overcome your sickness. நீங்க பேட்டில் பண்ணி கொண்டிருக்கிறதான எல்லா அடிக்ஷனா இருக்கட்டும் எந்த பாவமா இருக்கட்டும் அதை நீங்க ஜெயிப்பீங்க. Whatever you might be battling with drug addiction or with any sin, you'll be able to overcome them. ஏன்னா உங்களுக்குள்ள அவருடைய வல்லமை இருக்குது. Because in you, you have the power of God. அந்த வல்லமையின் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குது. The power of God's word is in you. அதனால உங்களுடைய காரியத்தை நீங்களே சுருக்கிக்காதீங்க. Do not shorten your span with your thinking. நீங்கள் விசேஷித்தவர்கள். You are very special. கர்த்தருடைய வல்லமையை சுமந்து கொண்டிருக்கிறீங்க. You're carrying the power of God. அந்த அதிகாரத்தோட நீங்க கடந்து போங்க. Go out with that authoritative. ஏனால் நீங்கள் பிரமாணங்களுக்குள்ள இல்ல கர்த்தருடைய கிருபைக்குள்ளாய் நீங்கள் இருக்கீங்க. You're not under the law, but you're under the grace of Jesus. அவருடைய கிருபையினால தான் அவர் நம்மளை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார். It is only by his grace Jesus came for all of us to look for us. உங்களுக்காக அவர் வந்தார். He came down just for you and me. உங்களுக்காக அவர் பிறந்தார். For you, Jesus, he was born here. உங்களுக்காக அடிக்கப்பட்டார், மரித்தார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். For you, he was beaten, he was bruised, he died and he rose again. உங்களுக்காக நமக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்தார். For you and I, Jesus had sent the Holy Spirit for all of us. நமக்காக தொடர்ந்து எல்லா நாளும் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். For each and every day, he's strengthening all of us. ஏனால் அவரோ நம்மளை நேசித்திருக்கிறார். And through this, we know that he has loved us so much. அதனால அந்த தைரியத்தோடு அந்த வல்லமையோடு கூட அந்த விசுவாசத்தோடு கூட இங்கிருந்து கடந்து போங்க. With that faith, with that word of encouragement, let us leave from here. சத்ருவானவன் உங்க வாழ்க்கையில இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். The devil might have a span in your life. ஆனா சத்ருவானவனை எதிர்த்து பேசும்படியான அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். But then if you resist him, you have to resist him because that's the authority God has bestowed upon you. அந்த அத்தாரிட்டி உங்களுக்குள்ள தான் இருக்குது. And that authority is within you. எல்லாரும் சொல்லுங்க எனக்குள்ள இருக்குது. All of you say that authoritativeness is in The me. authority is in me. The authority is in me. நீங்க அந்த அத்தாரிட்டியை பேசும் பொழுது உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா இருளும் அது வெளிச்சமாய் மாறும். Only when you speak using that authority, every darkness that's in you will flee away. உங்களுக்கு வருகிறதான எதிர்கள் எல்லாமே மாறி போகும். Whatever comes against you will be
will be out in Jesus name. அதனால நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட பேசுங்க, கடந்து போங்க. You're God's children, speak in faith and go from here. God will be with you. ஓகே, பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless ஆரோனுக்காக you. நம்ம பாடலாம். Let's sing a birthday song for Aaron. ஹாப்பி பர்த்டே பாடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Aaron. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless dear Aaron. Happy birthday to you. Just stretch your hands towards him, and I would like to call Peterborough Villa sister to come forward and pray for Aaron. Hallelujah. Thank you, Lord. Let us pray. Our dear most heavenly Father, we thank you, Lord Jesus, for this beautiful time of our Lord. Lord, we come as your family, Lord, into your presence. Lord, we dedicate and commit our lovely child, Lord Aaron, into your hands, Father. Lord, children are from your inheritance, Jesus. Even before he was formed, you knew him, O Lord. Even before he was created in his mother's womb, you chose him, Lord. Thank you, Father, for Aaron, Lord, that you have called him by your name. And Father, that you have anointed this child from Zion, O Lord. I pray, Jesus, that this year, Lord, will be a year of blessing, O Father, that he will grow as a strong soldier for your kingdom, Master, that he will rise above the odds, O Father, that he will stand for you, Jesus, that he will choose you all the days of his life, O Lord. I pray, Master, that, Lord, you will equip him, O Father, in your presence, Jesus, that he will love your word, seek your word, O Master, and walk in righteousness, O Lord. I pray, Master, that your anointing will be upon the child. Lord, we bless, oh Father, Lord Jesus, so our dear sister, Lord, Bhuvana and Brother Samuel, Lord, that you will grant them abundant grace, oh Lord, to raise this child in the fear of God, oh Master, and in obedience and humility, oh Lord, that this child will be a living testimony in school, in church, and in the community out there, Lord. Let no sickness come near him, oh Lord. I pray for healing, oh Lord. Let your blood flow through him, O Lord, that he will, Lord, receive deliverance and healing in Jesus' name, O Lord. I pray, Father, that you will give him the wisdom he needs, like you gave Solomon, O Lord. The same amount of wisdom, O Lord, will be bestowed upon this young child, O Lord. I pray, Lord Jesus, Aaron will be a blessing to the family, to the church, and to the community, and above all, for your kingdom, that you will prepare him, O Father, and equip him, Lord. Let this year be a year of blessing, celebration, and happiness to the family. Let your protection be upon the child wherever he goes. Grant the parents all the grace they need, O Lord, to raise this child, Lord, for your kingdom. We thank you, Lord Jesus, for all the goodness you have done for them and for Aaron, giving you honor, glory, and praise. In Jesus' matchless name we pray. Amen. 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 Praise God. May the Lord bless you. Happy birthday, Aaron. God bless. டே கண்களை மூடின வண்ணமாக உங்கள் வலது கரத்தை இருதயத்துக்கு நேராய் வைத்து, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that's within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Amen. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் சமாதானமும் இன்றும் இன்றும் சதா காலமும் கடந்து வந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடும் சபை அங்கத்தினர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தருடைய வரிய பரியந்தம் இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். Amen. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். May the Lord bless you all. One quick announcement. 18th of December, that is Thursday, I believe, right? Yes, Thursday we are planning to do carols in Peterborough. So make sure you keep yourself available Thursday evening. I believe y'all, is it short notice because we are going to finish in Bona sister's house. So Thursday we will do the carol rounds in Peterborough, and finally